ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்னைக்கு பெலாக்காய் கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது மட்டன் டேஸ்ட்ல இருக்கும். வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சின்னதா ஒரு பெலாக்காய் எடுத்திருக்கேன். கையில எண்ணெய் நல்லா தேய்ச்சிக்கணும், இல்லை பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். ரெண்டா அரிஞ்சிட்டு அதில் மேல இருக்க தோலை சீவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி தண்ணியில போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், தேங்காய் துருவல் 1/2 கப், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், பெலாக்காயை கட் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, கசகசா சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வரணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். 2 நிமிஷம்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். வறுத்த பொருளை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலாக்காய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே பலாக்காயை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணியாட்டம் வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சுண்ணதுக்கப்புறம் 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு பலாக்காய் கறி குழம்பு ரெடி ஆயிரும். வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். மட்டன் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். சூடான சாதம், இட்லி, தோசை, பூரி கூட வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.